பாடி பிரிட்ஜு தாங்க. பாடி பிரிட்ஜில் வந்து அப்படியே கீழே இறங்கிட்டோம், வந்துட்டோம், சரவணா ஸ்டோர் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி கார் என்ட்ரி ஆகிடுச்சி. கீழே காலை வைக்கும் போதே எதை எடுக்க போகிறோம், எதை வைக்க போகிறோன்னு தெரியலேன்னு ஒரே சிரிப்பு. ஏன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் போனாலுமே பட்ஜெட் கண்டிப்பாக வந்து எகிரிடும். யாரெல்லாம் அந்த மாதிரி கணக்கே பார்க்காம அதை பட்ஜெட் போட்டு ஒரு பட்ஜெட்டோடு போயிருப்பீங்க, அதை தாண்டி வாங்கியிருக்கீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த டெடிக்கிட்ட நின்னுங்க, எப்படியாச்சும் பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துலான்னு நானும் தவிக்கிறேன். ஒரு ஃபோட்டோ கூட என்னால் பக்கத்தில் நின்று எடுக்க முடியல. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சுங்க. நம்ம வந்து ஒரு மேரேஜ்க்கு வெள்ளி கோல்டு தான் ப்ரெசென்ட் பண்ணலான்னு பார்த்தேன், பட்ஜெட் இல்லை. அதனால் வெள்ளிக்கு இறங்கியாச்சு. வெள்ளி வாங்கிட்டு ஒரு 2 4 5 பொருள் வாங்கினேங்க வெள்ளியில். அதை வாங்கிட்டு பில்லு போடுறதுக்கு என்னமோ ரேஷன் கார்டில் நிற்கிற மாதிரி இருந்ததுங்க. இங்கே போ அங்கே போ, அதை வாங்கிட்டு இவர்கிட்ட கொடுத்தா நான் வாங்க மாட்டேன்னுட்டார். அப்புறம் பக்கத்தில் ஒரு விநாயகருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நம்ம விநாயகர் சதுர்த்தியே வந்த மாதிரி இருந்துச்சுங்க. இந்த விநாயகரை பார்க்கும்போது நம்ம வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும்தான் இவ்வளோ பெரிய விநாயகரை போய் பார்ப்போம். சரவணா ஸ்டோருக்குள்ளே போய் கணபதியை பார்த்ததில் ரொம்ப மனசு சந்தோஷமாக இருந்துச்சு. பேசுறதில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு திருப்பி வந்து அந்த பில்லை வந்து இங்கே கூட அங்கே கூட நாங்கள் கொடுத்துட்டோம். கொடுத்த உடனே வெயிட் பண்ண சொன்னாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க, பார்சல் பண்ணணும்னு சொல்லிவிட்டு. சரி, அதுக்கட்டுலேயும் சுற்றிலையும் கடையை ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அப்புறம் வெயிட் பண்ணோம். 2 குட்டீஸும் ஆட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் கூப்பிட்டுட்டு அந்த பில்லை வாங்கிட்டு போயிட்டு அங்கே கொடுக்க சொன்னாங்க. அங்கே கொடுத்த அப்புறம் அதை ஒரு 1/4 மணி நேரம் கழித்து தான் அது பார்சல் பண்ணுறதுக்கே போச்சுங்க. அதை வாங்கிட்டு நம்ம பாக்ஸில் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்க கொடுத்துட்டாங்க. அவங்க பில்லெல்லாம் செக் பண்ணிவிட்டு எத்தனை பொருள் என்னன்றதை செக் பண்ணி எல்லா பில்லையுமே ஒன்றா டேக் பண்ணி அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாமே வந்து ஒன்று எடுத்து சீலிங் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அதெல்லாம் நிறைய ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தாங்கங்க. அது எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஏதோ இறந்துட்டாங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது சொல்லுவாங்களே, பார்த்துக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரியே பாக்ஸில் போட்டுட்டு காமிச்சாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்கன்னு. நாங்கள் திருப்பியும் ஓப்பன் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லும்போது அவங்க என்னென்னா நாங்கள் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு பேன்னு பார்த்து முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இவங்க வீடியோலாம் எடுக்கிறாங்க அப்படின்னு. அவங்க ஃபேஸ் பார்த்தா அவங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ஒரு குட்டி பேகுங்க, அதை கொஞ்சம் ஃப்ரீயாக போட்டு கையில் கொடுத்தாங்க. வாங்கியாச்சுங்க. எப்படி சொல்கிறது, 28,000 ரூபாய்க்கு வாங்கினதுக்கு ஒரு குட்டி ஹேண்ட் பேக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. அது டெய்லி